ஹாய் கைஸ், ஹாய் நண்பர்களே, எல்லாருக்கும் வணக்கம். ஜேகேஎஸ் பைக் சர்வீஸ்லேருந்து பேசுகிறோம். இப்போ நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்திங்கன்னா ஹோண்டா ஷைன் 2010 மாடல். இந்த வண்டி கம்ப்ளீட்டாக ஒரு ஃபுல் பெயிண்டிங் கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாக வண்டி ஒரு ஷோரூமில் எடுத்த மாதிரி வேணும், பக்காவாக வேணும்னு சொல்லிட்டு ஹோண்டா ஷைன் ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ ஷைனுடைய வீடியோ நம்ம சேனலில் போடுறோம். இந்த வீடியோ கம்ப்ளீட்டாக பாருங்கள். வண்டி சூப்பராக பண்ணியிருப்போம். கஸ்டமரோட ரிவ்யூவும் கேட்டு பாருங்கள். வண்டி கம்ப்ளீட்டாக எல்லாமே ஒர்க் பண்ணி கொடுத்துருப்போம். A to Z இதில் என்ன வேலை பண்ணுறோம், என்ன ஒர்க் பண்ணியிருக்காங்க எல்லாமே இந்த வீடியோவில் பாருங்கள், தெரியும். 2024 பிறந்து ஃபஸ்ட்டு வீடியோ இது. எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த வண்டி நல்லா பக்காவாக பண்ணி கொடுத்தது. கஸ்டமர் ரொம்ப சந்தோஷப்பட்டாப்புல. இந்த வீடியோ கம்ப்ளீட்டாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கம்ப்ளீட்டாக பெயிண்டிங் பிரிக்கிறதுக்கான ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஃபுல்லாக பெயிண்டிங்லாம் பிரிச்சுட்ருக்கோம். இந்த வண்டி பார்த்திங்கன்னா அவர் ஃபஸ்ட்டு மாதம் சம்பளத்தில் வாங்கின வண்டி. இந்த வண்டியை ரெடி பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு சேனல் மூலிமா தான் வந்தாப்புல. வண்டி பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக பிரித்தாச்சு. பிரித்ததுக்கப்புறமா இன்ஜினை பிரிக்கிறோம். கிளச்சோட பெல்லு இது, கிளச் பிளேட் அவுக்கிறது. கிளச் ஏன்னா எல்லாருமே கேட்குறாங்க நீங்கள் பெயிண்டிங் மட்டும் பண்ணுறீங்களான்னு சொல்லிட்டு. இல்லை, நாங்கள் எல்லா ஒர்க்குமே பண்ணுறோம். இன்ஜின் ஒர்க்லேருந்து மெக்கானிக்கல் ஒர்க்லேருந்து எல்லாமே இதில் என் கையில் இருக்கிறது எல்லாமே கிளச்சோட செட்டு, கிளச் பிளேட். அது பெயிண்டிங்னு வண்டி விட்டாலே அதை A to Z எல்லாத்தையும் பிரித்து எது நல்லாயிருக்கு, எது போயிருக்கு, எது வீக்காக இருக்குது எல்லாமே பார்ப்போம். இது கிளச்சோட பில்லு இந்த ஷேக் இருக்குது பாருங்கள், அதெல்லாம் லேத்தில் கொடுத்து ரெடி பண்ணி தான் எடுத்து மாட்டுவோம். ஒரு வண்டி பெயிண்டிங் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஒரு புது வண்டி மாதிரி வேணும்னா அந்த வண்டியை எல்லாமே பிரித்து ஒர்க் பண்ணால் தான் வண்டி புது வண்டி மாதிரி இருக்கும். சென்ட்ரல் கேஸு, இன்ஜினோட மெயின் கேஸு, உள்ளே வர கனெக்டர் ராடு, இதெல்லாம் எல்லாமே பேரிங்லாம் புதுசு போட்டு உள்ள கீர் பாக்ஸ்லாம் செக் பண்ணுவோம். இந்த வண்டியில் ஒரு கீர் வீக்காக இருந்தது, அந்த கீரை மாற்றிட்டோம். இந்த கிராங்க் ஷாப்லாம் லேத்தில் கொடுத்து பேரிங்கெல்லாம் மாற்றிட்டோம். கை ஷேக் இருக்குது பாருங்கள், நான் ஷேக் பண்ணுறேன் பாருங்கள். இது எல்லாமே கம்பல்சரி புதுசு போடுவோம். அந்த பேரிங் சுற்றுறதும் பேரிங் புதுசு வந்துடும். கீர் பாக்ஸ் இதான் வண்டியில் வர ஃபஸ்ட்டு கீர், செகண்ட் கீர், இதெல்லாம் கீரோட சம்மந்தப்பட்டது. இதில் ஒரு கீர் வீக்காக இருந்தது. எப்போயுமே ஒரு வண்டி பெயிண்டிங் கொடுக்கும் போது அதை கம்ப்ளீட்டாக பிரித்து எந்த பொருள் வீக்காக இருக்கோ, ஓகே இந்த பொருள் சரியில்லை, அப்போ இதை மாற்றினா நல்லா இருக்கணும்னா அப்படி பண்ணால் மட்டும்தான் அது ஒரு புது வண்டி ஓட்டுற மாதிரி இருக்கும். திரும்பி பிரச்சனை வராத மாதிரி இருக்கும். பாருங்கள், இதுதான் கீர் பாக்ஸ். பாருங்கள், அந்த பேரிங் எல்லாமே செக் பண்ணுவோம். அந்த கேஸில் வர பேரிங்லாம் எப்படி இருக்குது, வீக்காக இருக்கா. ஏன்னா சில வண்டிங்களை ஒரு 50,000 கிலோமீட்டர் மேலே ஓடிச்சுன்னா இந்த பேரிங்கு, கீர் பாக்ஸு, கிளச் பிளேட்டு, கிராங்க் ஷாப்ட்லாம் வீக் ஆகிடும். டோட்டலாக வண்டி பிரிச்சாச்சு. வண்டியில் வர ஒரு 1000 ஸ்பேர்ஸுக்கு மேலே கம்ப்ளீட்டாக பிரித்து கீழே வச்சாச்சு. வண்டி ஃபுல்லாக பெயிண்டிங் பிரிச்சாச்சு. அடுத்ததாக என்ன பண்ணுவோம், இந்த போல் நெட்லாம் பாருங்கள், ஃபுல்லாகவே நிக்கல் குரோமிங் கொடுப்போம். பெயிண்டிங் மட்டும் பண்ணால் போதாது, எல்லா போல்ட்டையும் நிக்கல் கொடுத்து போல்டு வீக்காக இருக்கா, அதில் த்ரெட்டு சரியில்லையா எல்லாமே செக் பண்ணுவோம். பாருங்கள், இந்த ஸ்க்ரூலாம் எல்லாமே அழகாக கொடுக்குறது. துரு பிடிச்ச ரெஸ்டான போல்டெல்லாம் போட்டு புது போல்டு வாங்கி அதை நிக்கல் குரோமிங் பண்ணோம்னா அந்த ஸ்டீலில் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். பெயிண்டிங் பிரித்த ப்ராசஸ் முடிஞ்சிச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா பெயிண்ட் ஷாப் வந்திருக்கோம். பெயிண்ட்டை ரிமூவ் போட்டு பழைய பெயிண்டெல்லாம் வெளில எடுக்கிறாங்க. பெட்ரோல் டேங்க்கு, எந்த வண்டி கொடுத்தாலும் அது நம்ம சொந்த வண்டி மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கோம். எந்த வண்டியுமே கஸ்டமர் திருப்தியாக தான் வண்டி எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. ஏன்னா நான் என்ன ஒர்க் பண்ணுறனோ அதை தான் வீடியோவாக காமிக்கிறேன். மக்கள் பார்க்கட்டும், எல்லாருமே பார்க்கட்டும் எப்படி ஒர்க் பண்ணுறாங்க என்ன இதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா இது ஒரு இடத்துலையுமே போய் நாங்கள் நின்று அங்கேருந்து வீடியோ எடுத்து தான் போடுறோம். பெயிண்ட் ரிமூவ் போட்டோன்னா அந்த பழைய பெயிண்டெல்லாம் பொங்கி வெளில வந்துச்சு பாருங்கள். ஃபுல் பெயிண்ட் வந்துருச்சு. இதோட மெட்டல் தகுடு தான் இது, பெட்ரோல் டேங்கோட தகுடு. எல்லாத்தையும் ஃபுல்லாக தேய்ச்சிலாம் பழைய பெயிண்டெல்லாம் எடுத்து எமர் ஷீட் வச்சு தேய்ச்சி கழுவி எல்லா பொருளையும் தேய்ச்சி ஃபுல்லாக சோப்பெல்லாம் போட்டு கழுவி வச்சு ஃப்ரேமெல்லாம் பார்த்திங்கன்னா ப்ரேமர் ஒயிட் பில்லர் ப்ரேமர் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க.
இந்த ஒரு ஃப்ரேமில் தான் டோட்டல் ஸ்பேர்ஸ் எல்லாமே ஃபிட்டிங் பண்ணுறது. இந்த ஃப்ரேமை பிரித்து செக் பண்ணுவோம், எதனா ஹோல்ஸ் இருக்கா, வெல்டிங் பண்ணுமா, ஃப்ரேம் வீக்காக இருக்கா, இதெல்லாம் ஃபஸ்ட்டு டிங்கரிங் ப்ராசஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் வந்து பெயிண்ட் ஷாப்லேயும் வரும். பேக் வீலோட ஸ்டே இது, சைடு ஃபுட்ரெஸ்ட்டு, எல்லா பீஸுமே கம்பல்சரி அதை தேய்ச்சி ஒரு 4 பெயிண்ட் அடித்து தான் மாட்டுறோம். எல்லா வண்டியுமே எப்படி ஒர்க் பண்ணோமோ பக்காவாக அதே மாதிரி தான் ஒர்க் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இதில் இந்த வண்டியில் பார்த்திங்கன்னா எல்லாமே தெரியும். வண்டியில் எவ்வளோ பொருள் கட்டினாங்க, எவ்வளோ அடிக்கிறாங்க, எல்லாமே தெரியும். செயின் கார்ட், ஃப்ரண்ட்டு ஃபோர்க், வண்டியோட கிளச் கேஸ், ஃப்ரண்ட்டு ட்ரம் பிளேட். இந்த வண்டியில் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டு டிஸ்க் கிடையாது. அவர் வந்து ஃபஸ்ட்டு மாத சேலரியில் அவர் வாங்கின வண்டி அப்படின்னு சொல்லியிருந்தாப்புல. புது வண்டி வந்து எனக்கு அவ்வளோ செட் ஆகலை, என் வண்டி ரெடி பண்ணி கொடுங்க. எல்லாமே அவர் சில விஷயம்லாம் கேட்டாப்புல, பார்த்து ரெடி பண்ணி கொடுத்தோம். அவ்வளோதான், ப்ரைமர் அடிச்சிட்டாங்க. அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா வந்து பிளாக் அடிக்கிறாங்க. ஃப்ரேம் இப்போ இந்த பெயிண்ட்டு குறைஞ்சபட்சம் காயணும், காஞ்சால் தான் அதிலெல்லாம் ஃபிட்டிங்லாம் போட முடியும். இதெல்லாம் ஸ்டே, வீலு, நம்ம உட்காந்து ஓட்டுற சீட்டு, இன்ஜின் ஃபிட்டிங்ஸு, இதோட பேர் ஃப்ரேம்னு சொல்லுவாங்க. வண்டியோட ஃப்ரேம் இதுதான். இந்த ஃப்ரேமில் தான் எல்லா ஸ்பேர்ஸும் ஃபிக்ஸ் ஆகுறது. இந்த ஃப்ரேம் எப்படி இருக்குது, வீக்காக இருக்கா, நல்லா இருக்கான்னு சொல்லி பிரித்து அதுக்கப்புறமா செக் பண்ணுவோம். ஒரு வண்டி பெயிண்டிங் பிரித்தாலே இந்த ஃப்ரேமை தனியாக எடுத்து பெயிண்ட் பண்ணி அதுக்கப்புறம் ஃபிட்டிங் பண்ணால் தான் அது வந்து ஒரு நல்ல பக்காவாக இருக்கும் வண்டி. எல்லா ஸ்க்ரூவும் வீக்காக இருக்கா, லூஸாக இருக்கா, சரியில்லையா, எல்லாத்தையும் புதுசு வாங்கி போட்டு பக்காவாக மாட்டும் போது ஒரு ஷோரூமில் எடுத்த ஃபீல் கண்டிப்பாக இருக்கும். இந்த வண்டியோட ஓனர் கண்டிப்பாக சொல்லியிருப்பார். லாஸ்ட்டாக ரிவ்யூ பாருங்கள். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்தோட வண்டி. இன்னொரு வண்டி ஹோண்டா ஷைனு கொடுத்துருக்காங்க, அதுவும் காஞ்சிபுரம் வண்டி தான். அந்த வண்டி ரெடி ஆகிட்டுருக்கு. நம்மளால் எல்லா பொருளுமே எல்லாத்தையுமே காமிக்கணும். என் உழைப்பை தான் நான் வீடியோவாக காமிக்கிறேன். என்னை நம்பி வண்டி கொடுக்குறவங்களுக்கு நான் மனமார்ந்த ரொம்ப நன்றி சொல்கிறேன். யார் வண்டி கொடுத்தாலும் அதை பக்காவாக ரெடி பண்ணி ஒரு ஷோரூம் எடுக்கிற மாதிரி கொடுத்துருவோம். கொஞ்சம் லேட்டாகும், ஏன்னா ஸ்பேர்ஸ்லாம் ரொம்ப அலைஞ்சி வாங்க வேண்டியதாகுது. இந்த வண்டி ஓனர்லாம் பார்த்திங்கன்னா வந்து ஒரு சில பொருளெல்லாம் வந்து எனக்கு இப்படி வேணும் கேட்டாப்புல. அது வண்டியிலே மேனுஃபேக்சரிங் பண்ணும் போதே வராது அது. ஆனால் அதெல்லாம் நாங்கள் ஆல்டர்னேட் பண்ணி அந்த பொருளை வர வச்சு ஃபிட்டிங் போட்டு அவ்வளோ கொடுத்தோம். அப்போ தான் வண்டி நல்லா இருந்தது, அவருக்கும் சந்தோஷமாக இருந்தது. சைடோட ஷீல்டு எல்லாமே, ஃப்ரண்ட்டு மட்கார்டு எல்லாம் பேஸ் கலர் அடிக்கிறாங்க. பெட்ரோல் டேங்க்கு, இது எல்லாமே பார்த்திங்கன்னா பேஸ் தான். கலர் அடிக்கிறதுக்கு முன்னாடி, ஸ்டிக்கர் ஓட்டுறதுக்கு முன்னாடி, கிளியர் அடிக்கிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் வந்து ஒரு செகண்ட் கோட். ஃபஸ்ட்டு ப்ரைமர், அதுக்கப்புறம் பேஸு, அதுக்கப்புறம் கலரு, அதுக்கப்புறம் ஸ்டிக்கர், அதுக்கப்புறம் கிளியர். நிறைய பேர் நிறைய வெளியூரில் வெளி கண்ட்ரியில் இருந்தெல்லாம் நிறைய பேர் நிறைய அண்ணங்கள்லாம் கால் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு எல்லாருக்குமே ஆனால் வண்டி கண்டிப்பாக கொடுங்க. நிறைய பேர் நான் சொந்த ஒரு நேட்டிவ்லேருந்து என் தம்பிக்கிட்ட சொல்கிறேன்பா வண்டி குத்தனை போங்க பண்ணி கொடுங்க, நிறைய கால்ஸ்லாம் வந்தது. ஏன்னா எனக்கும் குடும்பம் எல்லாமே, நானும் போய் நிறைய விஷயங்கள்லாம் பர்சனல் விஷயம்லாம் பார்க்கணும். ஃபோன் சில கால்ஸ்லாம் அட்டன் பண்ண முடியல. ஒரு அண்ணன் சொல்லியிருந்தாப்புல ஃபோனில் சரியாக ரெஸ்பான்ஸ் பண்ண சொல்லிட்டு, ஆனால் அப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணலாம் சாரி மன்னிச்சிங்க. ஏன்னா நான் திடீர்னு வண்டியில் போவேன், திடீர்னு எதனா ஒரு டென்ஷனாக ஒரு வேலை இருக்கும், அந்த டைமில் எதனா சரியாக பேச முடியாதுன்னா மன்னிச்சிங்க. கண்டிப்பாக யாராவது கால் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே ரெஸ்பான்ஸ் கொடுத்து எல்லாரையுமே வந்து அன்போடு தான் பேசிகிட்டு இருக்கேன்.
பேக் டைல் பீஸ் இதெல்லாம் எல்லாமே வந்து பேஸ் அடித்து செகண்ட் கோட் கலர் அடிக்கிறாங்க. இதுதான் பிளாக், இதுதான் கலர். இந்த மாஸ்க்கு, இந்த சைட் ஷீல்டு, பேக் டெயிலு, சில பொருளெல்லாம் பிளாஸ்டிக்லாம் உடஞ்சிச்சுன்னா கம்பல்சரி புதுசு தான் வாங்கி பண்ணுவோம். பெட்ரோல் டேங்க், இதுதான் கலர். மெட்டாலிக் பெயிண்ட் தான் அடிக்கிறோம், லோக்கல் பெயிண்ட்லாம் கிடையாது. பக்கா குவாலிட்டியான பிராண்டடான பெயிண்ட் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். எந்தமே பெயிண்ட்டெல்லாம் வந்து லோக்கல் பெயிண்ட்டோ அப்படிலாம் எதுவுமே இருக்காது. ஸ்டிக்கர், இந்த மாடல் ஸ்டிக்கர் தான் எப்போயுமே கிடைத்து ரொம்ப ரேராக இருக்குது. இந்த ஸ்டிக்கர்லாம் வந்து ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சி வெளியிலேருந்து தான் வர வச்சு கஸ்டமருக்கு பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இந்தமாதிரி விஷயத்தில் தான் லேட்டாக வர காரணமே. ஆனால் வண்டிங்கெலாம் வந்து லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா பக்காவாக வண்டி வந்துடுது. இந்த வண்டியில் பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே வீடியோவில் காமிச்சிருப்போம். இப்போ மெக்கானிக் ஒர்க் பண்ணி பிரிக்க ஆரம்பித்ததுலேருந்து, அதுக்கப்புறம் அதை பெயிண்ட் ரிமூவர் போட்டு கழுவி தொடச்சதுலேருந்து, பெயிண்ட்டு ப்ரைமர் அடித்து, அதுக்கப்புறம் கலர் அடித்து, ஸ்டிக்கர் ஓட்டினது, மெக்கானிக்கல் ஒர்க்கு, ஃபிட்டிங்ஸ் பண்ணுறது எல்லாமே காமிச்சிருப்போம். மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோடய சப்ஸ்கிரைபர், என்னுடைய வியூவர்ஸுக்கெலாம் நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன். எனக்கு சப்போர்ட் பண்ணுற அனைத்து உள்ளத்துக்குமே. யாராக இருந்தாலும் வண்டி கொடுங்க, அதை நம்பி கண்டிப்பாக ஒரு பக்காவாக ஒரு புது வண்டி மாதிரி கொடுப்போம். லேட்டாகுது, சில ஸ்பேர் பார்ட்ஸ் கிடைக்காம, இந்த ஃப்ளட்டுலலாம் கொஞ்சம் நிறைய லாஸ் ஆகிடுச்சு. எல்லாமே சரி பண்ணி இப்போ தான் கரெக்டாக கொடுத்துட்ருக்கோம். சைட் ஷீல்டு ஒரே ஸ்டிக்கர் ஒரே லெவலாக வர்றதுக்காக மேட்ச் பண்ணி விட்றாங்க. வண்டி கொடுத்துட்டிங்கன்னா போதும், ஒரு கம்ப்ளீட் பெயிண்டிங் ஒர்க் பண்ணுங்கள். எனக்கு ஒரு ஷோரூம் பிராண்ட் மாதிரி புது வண்டி மாதிரி வேணால் கொடுத்தா சொன்னீங்கன்னா போதும். நீங்கள் வண்டி சாவியை வண்டி மட்டும் கொடுத்தா போதும், எல்லா ஒர்க்குமே கம்ப்ளீட்டாக நாங்களே பண்ணிவிடுவோம். அதை வந்து பக்காவாக ஒரு புது வண்டி மாதிரி கொடுத்துருவோம் ரெடி பண்ணி. உள்ள ஸ்டிக்கர் ஒட்டியாச்சு. கிளியர் ஃபைனல் கோட் அதுதான். வண்டி எப்படி ஷீல்டு அவுட் கிட் பாருங்கள், பக்காவாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நிறைய பேர் வண்டி எப்படி கொடுக்குதுன்னு கேட்குறாங்க. வெளியூரில் இருக்கவங்க, வெளியில் மாவட்டத்தில் இருக்கவங்க கொரியர் மூலிமா கோயம்பேடில் எந்த ஒரு டிரான்ஸ்போர்ட் மூலிமா அனுப்பலாம், நாங்கள் எடுத்துப்போம். எடுத்து பக்காவாக ரெடி பண்ணி கொடுத்துருவோம். பெட்ரோல் டேங்க்லாம் பாருங்கள், கண்ணாடி மாதிரி அப்படியே மின்னும். நம்ம நின்று வீடியோ எடுக்கிறதும் அந்த இடத்துல தெரியும். மேலே லைட்டு வரைக்கும் எல்லாமே அந்த கிளியரோட ஷைனிங் வந்து அவ்வளோ பக்காவாக எடுத்து தரும். வண்டியை வந்து அதிகமாக வெயிலில் நிறுத்தாமல் பக்காவாக நல்லா தினைக்கும் தொடச்சி நல்லா வச்சிட்டிங்கன்னா வண்டி சூப்பராக இருக்கும். வண்டி லைஃப் நல்லாயிருக்கும். அவ்வளோதான், பெயிண்டிங் ப்ராசஸ் முடிஞ்சிச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரேவில் பார்த்தீங்கன்னா அந்த போல் நட்டு பார்த்துருப்பீங்க. அந்த போல் நட்டு தான் ஃபஸ்ட் வண்டியில் நம்ம பிரித்து ரெஸ்ட்டாக இருந்த எல்லாத்தையும் அதை கோட்டிங்லாம் கொடுத்து நிக்கல்லாம் பண்ணி எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கோம். ஃபிட்டிங் போகிறதுக்கான வந்து எல்லாத்தையும் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கோம். பேக் சகாப்சர்லாம் புதுசு போட்டிருக்கோம். வண்டியில் ஸ்பேர்ஸ் நிறைய மாற்றினா தான் வண்டியே ஓட்டுறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ வெறும் பெயிண்டிங் மட்டும் பண்ணிட்டால் மட்டும், இப்போ சாகாப்சர் வீக்காக இருக்குது, செயின் ஸ்ப்ராக்கெட் வீக்காக இருக்குது, எப்படி பெயிண்ட் பண்ணிவிட்டு இந்த போல் நெட்லாம் நிக்கல் பண்ணாமல் வெறும் பெயிண்டிங் மட்டும் பண்ணிவிட்டு பழைய போல் நட்டையோ பழைய ஸ்ப்ராக்கெட்டையோ, இப்போ இந்த லாக் செட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ஷைன் லாக் செட் போட்டுட்ருக்கோம். அங்கே வண்டியில் லாக் செட்டு வீக்காக இருக்குன்னா பெயிண்ட் பண்ணிவிட்டு அந்த பழைய லாக் செட்டை போட்டோம்னா அது நல்லா இருக்காது இல்லை. செலவு பண்ணிவிட்டு அந்த லாக் பக்காவாக இருந்தால் தானே வண்டி நமக்கு சேஃப்டியாக இருக்கும்.
இந்த பேக் மட்கார்லாம் எல்லாமே புதுசு, ஹேண்டில் பார் புதுசு, ஷாக் அப்சர்வர் புதுசு, ஃப்ரண்ட்டு டயர்லாம் வந்து ஜாப்பர் டயர் எம்ஆர்எஃப்ல வாங்கி போட்டிருக்கோம். அந்த ஒயரிங் கிட்டு 2 மிரரு இது எல்லாமே புதுசு தான். ஸ்பேர்ஸு, டேஞ்சர் லைட்டு, இண்டிகேட்ரு பாருங்கள், பேக்கில் இதெல்லாம் புதுசு போட்டால் தான் வண்டி ஒரு லுக்னஸ் தெரியும். நிறைய பேர் வந்து வெறும் பெயிண்ட் மட்டும் பண்ணால் போதும்னா அதை பிரிச்சுட்டு அப்படியே பெயிண்ட் அடிச்சுட்டு மாட்டினோம்னா அது வந்து நல்லா இருக்காது. பாருங்கள், அந்த கீரெல்லாம் வந்து வீக்காக இருந்தது, அந்த கீரெல்லாம் மாற்றிட்டுருக்கோம் பாருங்கள். அதான் கீர் பாக்ஸ், அதில் வந்து கீரெலாம் வீக்காக இருந்துச்சு, கீரெல்லாம் மாற்றிட்டோம். கனெக்டிங் ராட், கிராங்க் ஷாஃப்ட் சொல்லுவாங்க, மெயின் ஷாஃப்ட் சொல்லுவாங்க. இதில் தான் வந்துட்டு லேத்தில் கொடுத்து ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வருவோம். இது மெயினானது ஒரு வண்டிக்கு. சைடில் பேரிங்லாம் புதுசு போட்டு அந்த அந்த கிராங்க் ஷாஃப்ட் கைன்னு சொல்லுவாங்க, அதெல்லாமே மாற்றி பக்காவாக ரீகண்டிஷன்லாம் பண்ணி எப்படி இருக்குது உள்ளே வர பேரிங்லாம் மாற்றி அந்த கீர் பாக்ஸை சுற்றுறாங்க பாருங்கள். அதில் ஒரு 2 கீரெல்லாம் சேஞ்ச் பண்ணி எல்லாமே கம்ப்ளீட் இன்ஜின் ஒரு பக்காவாக பண்ணியிருக்கோம். இன்ஜின் பிரித்ததுலேருந்து இன்ஜின் என்ன ஒர்க் பண்ணிக்கிறாங்க வரைக்கும் எல்லாமே வீடியோவாக காமிக்கிறேன் பாருங்கள். நான் என்ன ஒர்க் பண்ணுறனோ, நான் என்ன வேலை செய்கிறேனோ, என்னுடைய உழைப்பை தான் நான் வீடியோவாக காமிக்கிறேன். மறக்காமல் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாருமே ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்க. நிறைய பேர் வெளியூர்லேருந்து கால் பண்ணி பேசுகிறாங்க. வண்டியோட போர் பிஸ்டன், பிஸ்டனு, ரிங்ஸு, போரு எல்லாமே புதுசு தான். கஸ்டமர் வந்து ரீபோர்லாம் பண்ணாதீங்க, எனக்கு புது போர் போட்டு கொடுங்க சொன்னாங்க. அதெல்லாம் வந்து கம்பல்சரி எல்லாமே வந்து புது போர் போட்டாச்சு. வண்டி பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக பக்காவாக முடிஞ்சிச்சு. இன்ஜின் ஒர்க்கில் ஸ்டார்ட் பண்ணி எல்லாமே ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணியாச்சு. பேட்ரி, ஒயரிங் கிட்டு எல்லாமே புதுசு. கிராஸ் பாரு எல்லாமே ஸ்பேர்ஸ் நிறைய மாற்றுவோம். என்ன ஸ்பேர் போயிருக்கோ அதை தூக்கி போட்டு புது ஸ்பேர் தான் போடுவோமே. அட்ஜஸ்ட் பண்ணி போகிறதோ அதை வந்து அப்படியே ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி தான் கிடையவே நம்மக்கிட்ட அந்த ஆப்ஷனே இல்லை. வண்டி ஓட்டுறாங்களா பக்காவாக இருக்கணும். வண்டி அப்படியே கத்தி மாதிரி போயிட்டே இருக்கா வண்டி, நல்லா இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு. வண்டி அவுட் கிட்லாம் ஃபிட்டிங் போட்டுட்ருக்கோம். டேங்க்கு, ஷீல் எல்லாமே மாட்டியாச்சு. மிரர்லேருந்து எல்லாமே புதுசு தான். டேஞ்சர் லைட், இண்டிகேட்ரு எல்லாமே, ஃபியூல் கேஜ்லேருந்து எல்லாமே நல்லா ஃபிட்டிங் போட்டாச்சு. இப்போ வந்து ஃபோம் வாஷ் பண்ண வந்திருக்கோம். அடுத்தபடியாக பாலிஷ் போட போகிறோம். அடுத்தபடியாக வந்து கஸ்டமரோட ரிவ்யூ கேட்க போகிறோம். இப்போ மிஷினில் பாலிஷ் போடுவோம். இந்த ஃபோம் வாஷ் பண்ணோம்னா அதில் நாங்கள் தொட்டு ஒர்க் பண்ணுற ஆயிலு, அந்த பசைகள், டஸ்ட்டு எல்லாமே கிளியர் ஆகிடுச்சுன்னா அது வந்து நல்லாயிருக்கும். அதனால தான் வந்து இந்த ப்ராசஸ். ஏன்னா நான் என்ன வாட்ரு வாஷ்லேருந்து பாலிஷ் போகிறதுலேருந்து இன்ஜின் மாட்டலேருந்து பெயிண்ட் பண்ணுறதுலேருந்து எல்லாமே வீடியோவை காமிக்கிறேன். மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள், எனக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நிறைய பேர் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். அவங்க வீட்லேயும் இந்த மாதிரி பழைய வண்டி இருக்கும். ஜஸ்ட் ஒரு 1 ஹவருக்கு முன்னாடிலாம் ஒருத்தர் வந்து பல்சர் 150 வீடியோ பெயிண்ட் பண்ணோங்க, எனக்கு உங்கள் சேனல் பார்த்தோன்னா ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா எங்கள் அப்பா வாங்கி கொடுத்த வண்டி அது, அந்த வண்டியை நான் அப்படியே போட்டு வச்சுருக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொன்னாங்க. இப்போ நம்ம சேனலில் பார்த்த உடனே அவர் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அதுவும் நம்மளுக்கு வந்து ஒரு அவங்களுக்கு அந்த ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது, நம்ம கொடுக்குறோம்னு நினச்சி அதுவும் நம்மளுக்கு ஒரு இதுவாக இருக்குது. அந்தமாதிரி கண்டிப்பாக நிறைய பேர் இருப்பாங்க. ஃபஸ்ட்டு சம்பளத்தில் வாங்கினது, அப்பா வாங்கி கொடுத்த வண்டி, சென்டிமெண்ட்டான வண்டி, எல்லா வண்டியுமே தான் நாங்கள் ஒர்க் பண்ணுறோம். கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். வாட்டர் வாஷ் பண்ணியாச்சு, பாலிஷ் போட்டுட்ருக்கோம். எப்படி இருக்குது பாருங்கள் வண்டி அவுட்லுக்கெலாம் பார்க்குறது. பிளாக் பெயிண்ட் பண்ணி அந்த ஹோண்டான்றது ஃபெராரி ரெட்டு வந்து ஸ்டிக்கர் பண்ணுறோம். இந்த லோகோ, ஹோண்டாவோட லோகோ பார்த்திங்கன்னா சத்தியமாகவே ஒரு வாரத்துக்கு எங்கேயுமே ஸ்டாக் இல்லைங்க. ஆர்டர் போட்டு தாங்க வர வச்சிச்சு. இந்த லோகோ ஒட்டி தான் லாஸ்ட்டாக ஃபைனல் பண்ணோம். இந்த லோகோ வந்து டேங்க்கில் இருக்கும், அதை பிச்சு தூக்கி போட்டுரும், புதுசு தான் போடுவோமே. இந்த லோகோ எங்கேயுமே ஸ்டாக் இல்லை. ஏன்னா வண்டி நித்தியம் 15 வருஷம் கிட்டத்தட்ட ஆகிப்போச்சு.
அப்புறம் எப்படி இந்த ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் இருக்கும், அதுக்கு ஒரு இடத்துல ஆர்டர் போட்டு எக்ஸ்ட்ரா பைசா கொடுத்து அங்கேருந்து வர வச்சு அதுக்கப்புறம் ஒட்டி தான் கொடுக்குறோமே. இதனால தாங்க லேட் ஆகிற காரணமே. லேட் ஆகுதுன்னா வந்து சும்மா லேட் பண்ணல, ஸ்பேர் பார்ட்ஸால் தான் லேட் ஆகுது. ஹோண்டாவோட லோகோ இதை ஒட்டினா தான் வண்டி அழகு தருமே. ஒரு வண்டி எடுத்ததுலேருந்து பிரித்து ஒர்க் பண்ணுறதுலேருந்து எல்லாத்தையுமே A to Z இப்படி தான் ஒர்க் பண்ணுவாங்க. பெயிண்டிங் ஒர்க்கு கம்ப்ளீட்டாக ஒரு வண்டி புது வண்டி மாதிரி வேணும்னா இந்த வண்டியை பார்த்துங்க. இப்படி தான் ஒர்க் பண்ணுவோம், இப்படி தான் எல்லா ஸ்பேர் பார்ட்ஸ் மாற்றுவோம், எல்லா இன்ஜின் ஒர்க்லேருந்து பெயிண்டிங்லேருந்து. இந்த வீடியோ பாருங்கள், பார்த்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்டுங்களாம். எல்லாம் ஒட்டியாச்சு. இனிமேல் வண்டி டெலிவரி கொடுக்க போகிறோம், பார்க்கலாம். ஒரு சாரோட ஒய்ஃபு காஞ்சிபுரத்தில் தான் வந்திருக்காங்க. வண்டி ஓட்டி பாத்தீங்களா, எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு, நல்லா இருக்குங்களா? ஆமா, நம்ம ஷோரூம் கண்டிஷன் சொன்னீங்க, அதை விட நல்லா தான் இருக்கு. ஆமா, நல்லா இருக்கு. வண்டியோட மாடல் என்னன்னா 2010 மாடல். 2010 மாடல்ல ஃபர்ஸ்ட் வண்டி, என்னோட ஃபர்ஸ்ட் வண்டி நான் சம்பாதிச்சு வாங்கினது. அதுக்கப்புறம் மேரேஜுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் உங்களை கூட்டு போனது இந்த வண்டி தான். அப்படிங்களா? உங்களுக்கு எப்படி வண்டி பாக்குறதுக்கு நல்லா இருக்குங்களா? வண்டி அவுட்லுக்ல எப்படி இருக்கு? புது வண்டி மாதிரி இருக்குங்களா? சரி சரி, ஓகே ஓகே. ஆனா இந்த வண்டி ஒரு 10 வருஷம் 15 வருஷம் ஓல்டு வண்டி. இந்த வண்டி மேல இவ்வளவு லவ் இருக்கிற காரணம் என்னன்னா, இல்ல அதான் ஃபர்ஸ்ட் நம்ம சொந்த சம்பாத்தியத்துல வாங்குறோம். ஓகே ஓகே. ஆக்சுவலா அண்ணன் பாத்தீங்கன்னா காஞ்சிபுரத்துல இருக்காரு. காஞ்சிபுரத்துல தான் வண்டி எடுத்து கொடுத்தாப்ல. ஒரு வண்டி கம்ப்ளீட்டா ஒரு ஷோரூம் பிராண்ட் மாதிரி வேணும் கேட்டாப்ல. சேனல் பார்த்தா வந்தாப்ல. பக்காவா வண்டி கொடுத்துருக்கோம். நிறைய விஷயம் வந்து அண்ணா வந்து எனக்கு இது இந்த பொருளெல்லாம் இப்படி வேணும்னு கேட்டாரு. ஆனா உங்களுக்கு அதெல்லாம் எப்படி இருக்கு? இந்த ஃப்ரண்ட்ல மட் கிளாப், பேக் டயர் எல்லாமே ஓகே. ஆமா, பேக்ல மட் கார்டு எல்லாமே சூப்பரா இருக்கு. எல்லாம் ஓகே இல்ல உங்களுக்கு? உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? ஃப்ரெண்ட்ஸ்க்கு நம்பி கொடுக்கலாம். நம்ம அந்த இது என்னது நம்ம எதிர்பார்க்கறதோட சூப்பரா பண்றாப்ல. இன்னும் கொஞ்சம் டைம் மட்டும் டிலே ஆகுது, அது மட்டும் ஒன்றும் பண்ண முடிய மாட்டேங்குது. எல்லா கஸ்டமருமே இந்த டைம் தான் சொல்றாங்க. டைமோட ரீசனே பாத்தீங்கன்னா இந்த டயரோட நம்பர் பாத்தீங்கன்னா வந்து லேட்டஸ்டா வர வண்டியில வர நம்பர், இந்த நம்பர் தான் வேணும், இந்த பட்டன் தான் வேணும் கேட்டாப்ல. ஒரு 3 டேஸா வந்து இந்த டயருக்காக வந்து ரொம்ப அலைஞ்சுதான் வாங்கணும். அந்த 3 நாள் லேட் ஆகிற மாதிரி ஒரு ஸ்பேர்ஸ்க்கு 3 நாள் லேட் ஆகிற காரணம் லோகோக்கு இன்னைக்கு ஒரு நாள் லேட். ஆமா, இந்த ஹோண்டாவோட லோகோ பாத்தீங்கன்னா ஒரிஜினல் லோகோ. இந்த லோகோவுக்கு 2 நாள் வெயிட்டிங் ஆயிடுச்சு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த ஹோண்டாவோட ஒரிஜினல் ஸ்டிக்கர், இந்த ஸ்டிக்கர்லாம் வந்து கிடைக்கவே இல்லை. இதனாலதான் லேட் ஆகிற ரீசனே பாத்தீங்கன்னா. ஆனா வண்டி மித்தபடி எப்படின்னா இருக்கு? சூப்பரா இருக்கு, சூப்பரா இருக்கு, புது வண்டி மாதிரி இருக்கு. சூப்பர், சாமத்தே இருக்கு. ஓகே ஓகே. ஏன்னா பாத்தீங்கன்னா ஹோண்டா ஷைன் 2010 மாடல். ஆமா, 2010 ஒரிஜினாலிட்டியா பக்கா ஒரு ஷோரூம் எடுத்த மாதிரி கொடுத்துருக்கோம். 2 MRF டயர் டியூப்லெஸ் போட்டிருக்கு, போர் பிஸ்டன், கார்பரேட்டர், லாக் செட் எல்லாமே கம்ப்ளீட்டா மாத்தி ஒரு புது வண்டி எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் கொடுத்துருக்கோம். லாக் செட் எல்லாமே ஒரிஜினல் லாக் செட். இந்த கிரிப் எல்லாம் இப்ப எக்ஸ்ட்ரா போட்டோம்னா நல்லா சாப்பிட்டா. உங்களுக்கு எப்படி இருக்கு வண்டி? வந்து எப்படி ஃபர்ஸ்ட் மேரேஜ் முடிஞ்சு கோயம்பேடுல தான் எங்க அப்பா வாங்க திருமலிசில இருந்தோம். ஃபர்ஸ்ட் டைம் வந்து கோயம்பேடுல இறங்கணும், நான் இந்த பைக்ல தான் கூட்டிட்டு போனேன் ஃபர்ஸ்ட். அப்படிங்களா? மேரேஜ் ஆகி ஃபர்ஸ்ட் இந்த வண்டியில கூட்டிட்டு போனேன். ஆமா ஆமா.
ஓகே ஓகே. இதே மாதிரி யார் வண்டி கொடுத்தீங்கனாலும் ஒரு நம்மளுடைய கூட பிறந்த ஒரு அண்ணன் வண்டி மாதிரி தான் எல்லா வண்டியுமே ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். லேட்டா வர காரணம் வண்டியை பக்காவா கொடுக்கறதுனாலதான். அதெல்லாம் அவரே சொல்றாரு வண்டி நல்லா இருக்குன்றது. எதுவுமே ஒரு லேட்டா வரதுனால வந்து ஒரு குறையோ நான் கொடுத்துட்டுனா வந்து அவங்க கஸ்டமருக்கு வந்து அது திருப்தி இருக்காது. ஜேகேஎஸ் பைக்ஸ்ல நம்பி வண்டி கொடுங்க. அண்ணன் ஓட்டி பார்த்துட்டு சொன்னாரு. ஆக்சுவலா 3 நாள் முன்ன வந்து ஓட்டி பார்த்துட்டு போயிட்டாப்ல. இப்போ வந்து டெலிவரி கொடுக்குறோம். யாரா இருந்தாலும் வண்டி கொடுங்க. அது என்னோட சொந்த வண்டி மாதிரி பக்காவா ரெடி பண்ணி கொடுப்பேன். நான் ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப தேங்க்ஸ்டா. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அண்ணனுக்கு வந்து ஹெல்மெட் வேணாம்னு சொல்லிட்டாரு. பெட்ரோல் போட்டு கொடுத்துருக்கோம். என்கிட்ட ஹெல்மெட் இருக்குப்பா, நீங்க வந்து கவர் இருந்தா கொடுங்க, வண்டி ஃபுல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுட்டுன்னு சொல்லிட்டு நல்ல பிராண்டட் கவர் தான் கொடுத்துருக்கோம். ஏன்னா வண்டி இவ்வளவு செலவு பண்ணிருக்காரு, அந்த வண்டியை சேஃப்டியா வைக்கிறதுக்காக அந்த கவர் கொடுக்குறோம். வண்டியோட அவுட்லுக் பாருங்கள், பக்காவாக இருக்கும். வண்டி கம்ப்ளீட்டாக முடிஞ்சிச்சு. கஸ்டமரோட ரிவ்யூ கேட்டிருப்பீங்க. வண்டி நம்பி கண்டிப்பாக கொடுக்கலாம். பக்காவாக ஒரு புது வண்டி மாதிரி கொடுத்துருவோம். வண்டி எப்படி இருக்குது பாருங்கள். இதை பார்த்தா என்ன பழைய வண்டின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஆப்ஷனுமே கொடுக்காத அளவுக்கு தான் ஒர்க் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். மறக்காமல் சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன். என்னுடைய வியூவர்ஸுக்கு ரொம்ப நன்றி.